ஓம் சாந்தி. 17/3/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான சத்தியமான தந்தையிடமிருந்து சத்தியமான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணராக ஆகிறீர்கள். உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. கேள்வி: தந்தையின் எந்த கட்டளையை பாலனை செய்யும் குழந்தைகள்தான் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறார்கள்? பதில்: தந்தையின் கட்டளையாவது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். இதுவே சத்கதிக்கான சத்குருவின் ஸ்ரீமதம் ஆகும். யார் இந்த ஸ்ரீமதத்தை பாலனை செய்கிறார்களோ, அதாவது கடைபிடிக்கிறார்களோ, ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகிறார்களோ, அவர்களே தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறார்கள். பாடல். இன்று மனிதன் இருளில் இருக்கின்றான். ஓம் சாந்தி. இது கலியுக உலகமாகும். அனைவரும் இருளில் இருக்கிறார்கள். இதே பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது வெளிச்சத்தில் இருந்தது. இப்பொழுது தங்களை இந்து என்று அழைத்து கொள்ளும் இதே பாரதவாசிகள்தான் உண்மையில் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். பாரதவாசிகள் சொர்க்கவாசியாக இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது. சொர்க்கம், வைகுண்டம், பகிஸ்து, ஹெவன் இவை அனைத்துமே பாரதத்தினுடைய பெயர்களாகும். பாரதம் பழமையானதாக, தூய்மையானதாக, அதிக செல்வம் நிறைந்து இருந்தது. இப்பொழுது பாரதம் ஏழையாகி விட்டுள்ளது. பாபா இந்த முழு உலகத்தினுடைய விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து இந்த பாரதம் குறிப்பாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு முரளியில். இப்பொழுது அனைவரும் பந்தனத்தில் உள்ளார்கள். குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகம் இந்த ராவணனுடைய சிறையில் சோகவனத்தில் இருந்தது. சத்கதி மார்க்கத்தின் ஞானம் எந்த மனிதர்களிடமும் கிடையாது. மனிதர்கள் மனிதர்களின் குரு ஆக முடியாது என்று தந்தை கூறுகிறார். குருமார்கள் யாருமே சத்கதி அளிக்க முடியாது. அந்த குருமார்கள் பக்தி செய்யுங்கள், தானம் புண்ணியம் செய்யுங்கள் என்பார்கள். பக்தி துவாபரயுகம் முதல் நடந்து வந்துள்ளது. சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருப்பது ஞானத்தினுடைய பிராலப்தம், அதாவது பிராப்தி. அப்படியன்றி அங்கு ஞானம் நடந்து வருகிறது என்பதெல்லாம் கிடையாது. பாபா சொல்றாங்க, இந்த ஞானத்தினுடைய முயற்சி எல்லாமே இந்த சங்கமயுகத்தில் தான். மற்றபடி சத்தியுகம் திரேதாயுகத்தில் நீங்கள் இங்கே அடைந்த ஞானத்தினுடைய பலனை அனுபவம் செய்துட்ருப்பீங்க அப்படின்றாரு. பாரதத்திற்கு இந்த ஆஸ்தி தந்தையிடம் இருந்து சங்கமிகத்தில் தான் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு அதே போன்று கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் கல்பமாக கல்பத்தின் சங்கமிகத்தில் வருகின்றேன் என்று பாபா கூறுகிறார். மேலும் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஆகிறேன். அபலைகள், அகலிகைகள், வேசியர்கள் மற்றும் குருமார்கள் ஆகியோருக்கும் நான் உத்தரவாதம், அதாவது நான் உதாரம் செய்ய வேண்டியுள்ளது, அதாவது கரை சேர்க்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் இதுவே பதித்த உலகம், பாவன உலகம் என்று சத்தியுகத்திற்குத்தான் கூறப்படுகிறது. இந்த பாரதம் அழியாத கண்டமாகும். இது ஒருபொழுதும் அழியாது. இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. அவை எல்லாம் பின்னால் வருகின்றன. பாபா சொல்கிறாங்க, லட்சுமி நாராயணனுடைய ஆட்சி இருக்கும்போது வேற எந்த நாடும் இல்லை, மற்ற நாடுகள்லாம் பின்னாடி தான் வருதுன்றாரு. குழந்தைகளே, நீங்கள் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள் என்று பாபா கூறுகிறார். பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தை நாடக திட்டத்தின்படி மறந்து விட்டுள்ளார்கள். இந்த நாடகத்தில் அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மறக்கிறதும் ஞாபகம் வர்றதும் இந்த நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றாரு பாபா. கலியுக கடைசியில் முற்றிலுமே பதித்தமாக ஆகிவிட்டுள்ளார்கள். பிறகு தந்தை சங்கமிகத்தில் பாவனமாக ஆக்குகிறார்.
இதற்கு துக்கதாமம் என்று கூறப்படுகிறது. பிறகு பார்ட் சுகதாமத்தில்தான். நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக 16 கலை நிரம்பியவர்களாக இருந்தீர்கள். ராஜாராணி எப்படி இருந்தீர்களோ அவ்வாறே பிரஜைகளும் இருந்தார்கள். அவர்களுக்கு பகவான் பகவதி என்றும் கூறலாம். ஆனால் பகவான் ஒருவராவார், அவர் தந்தை ஆவார் என்று புரிய வைத்துள்ளார் தந்தை. இறைவன் அல்லது பிரபு என்று மட்டுமே கூறுவதால் கூட அவர் அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை ஆவார் என்பது நினைவிற்கு வருவதில்லை. அப்பான்னு சொல்லும்போதுதான் அந்த ஆத்மாவுடைய தந்தை நினைவுக்கு வர்றாரே தவிர மற்றபடி இறைவா பிரபுவே அப்படின்னு சொல்லுவதால் அவருடைய நினைவு வரல அப்படின்றார் பாபா. இப்பொழுது அசுர ராஜ்யமாக ஆகிவிடுகிறது. இது நாடகமாகும். அது எல்லைக்குட்பட்ட நாடகம். உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறது எல்லைக்குட்பட்ட நாடகம். இதுவோ எல்லையில்லாத நாடகம். அவ்வுலகத்தின் சரித்திரம் பூகோளம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். வேறு யாருக்குமே தெரியாது. அங்கே உலகத்தில் சினிமா நாடகம் போடுறாங்கன்னா அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இந்த முழு உலகத்தினுடைய விஷயத்தை பாபா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகமாக இருக்கு, எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாக இருக்கு. மனிதர்களை பகவான் என்று கூற முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் மனிதர்களுக்கு சத்கதியும் வழங்க முடியாது. அனைவரின் சத்கதி தாத்தா, அதாவது அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடியவர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒருவர்தான் என்று சொல்லவும் பட்டுள்ளது. இதுவோ பொய்யான கண்டமாகும். உண்மையான பாபா உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்பவர் ஆவார். சுகதுக்கம் இறைவன் அளிக்கிறார் என்று மனிதர்கள் கூறிவிடுகிறார்கள். நானோ அனைவருக்கும் சுகம் அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் தந்தையை நினைவு செய்ய மாட்டீர்கள். பிறகு ராவண ராஜ்யம் ஆகும் பொழுது அனைவருக்கும் பூஜை செய்ய முற்பட்டு விடுகிறார்கள். இது உங்களுடைய அநேக பிறவிகளுடைய கடைசி பிறவியாகும். எந்தெந்த பிறவியில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதையும் பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். அதாவது உண்மையிலும் உண்மையான சத்திய பாபாவிடமிருந்து சத்திய கதை, நரனிலிருந்து நாராயணராகுவதற்கான ஞானத்தை கேட்கிறீர்கள். இதுவோ ஞானமாகும், அதுவோ பக்தியாகும். உலகத்தில் இருக்கிறது பக்தி. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தையாவார். ஆத்மாக்கள் அனைவரும் பரந்தாமத்திலிருந்து அவரவர் பாகத்தை ஏற்று நடிக்க சரீரத்தில் வருகிறார்கள். இதற்கு கர்மக்ஷேத்திரம் என்று கூறப்படுகிறது. மிக பெரிய நாடகமாகும். ஆத்மாவில் தீய மற்றும் நல்ல சம்ஸ்காரம் இருக்கிறது. அதற்கேற்பதான் மனிதனுக்கு நல்லதோ கெட்டதோ பிறவி கிடைக்கிறது. சம்ஸ்காரத்துக்கு தகுந்தவாறு தான் பிறவி கிடைக்குது அப்படின்றாரு பாபா. பாவனமாக இருந்த இவர் பதித்தமாக இருக்கிறார். நீங்களும் அதே போல தந்தையாகிய நான் இந்த அந்நிய ராவணன் உலகத்தில் பதித்த சரீரத்தில் வரவேண்டியுள்ளது. இந்த பிரம்ம பாபாவினுடைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார் பாபா. யார் நம்பர் 1 பாவனமாக இருந்தாங்களோ அவர் தான் இப்போ நம்பர் 1 அசுத்தமாக ஆயிட்டார். அதுபோல் நீங்களும் இருக்கீங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, நான் ராவணனுடைய உலகத்தில் இந்த பதித்த உடலுக்குள்ளே தான், தூய்மையற்ற உடலுக்குள்ளே தான் நான் வர வேண்டியது இருக்கு. யார் முதல் நம்பரில் செல்ல வேண்டியுள்ளதோ அவருக்குள் தான் நான் வர வேண்டி இருக்கிறது. தந்தை தினந்தோறும் புரிய வைக்கிறார். ஆனால் கல் புத்தியினரை தங்க புத்தி உடையவராக ஆக்குவது சித்தி வீடு போன்றது அல்ல. அவ்வளோ சாதாரணமாக மாறிவிட மாட்டாங்க. கல் புத்தி இருக்கிறவங்க தங்க புத்தியாக அவ்வளோ சாதாரணமாக எளிமையில் மாற முடியாதுன்றார் பாபா. அது ஒன்றும் சித்தி வீடு போன்று கிடையாது. ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகுங்கள். ஹே ஆத்மாக்களே, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிடுங்கள். அப்பொழுது தங்க புத்தி ஆகிவிடலாம். அனைவரும் தான் இறக்க வேண்டும். அனைவரும் இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள். ஒரு சத்குரு இல்லாமல் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் வேறு யாரும் இருக்க முடியாது. சத்குரு இல்லாமல் யாரும் சத்கதி அடைய முடியாது.
சத்கதி அளிக்கும் வள்ளலும் ஒருவர் தான், அவரின்றி வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முரளியில். முழு சிருஷ்டியின் விருட்சம் எப்படி சுற்றுகிறது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். யாரால் தாரணை செய்ய முடியுமோ அவர்களுக்கு இது மிகவும் சுலபமாகும். ஆத்மாதான் தாரணை செய்கிறது. புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மாவாக ஆத்மாதான் மாறுகிறது. வானப்பிரஸ்த நிலையினர் மந்திரம் பெறுவதற்காக குருவை வைத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது வெளியில் இருக்கும் மனிதர்களை குருவாக வைத்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு சத்குருவை நம்ம அடைஞ்ச பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை குருவாக வைத்துக்கொள்ள அவசியம் இல்லைன்றார் பாபா. உங்கள் அனைவருக்கும் நானே தாய், தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆவேன். தந்தையும் சத்தியமானவர், சைத்தன்யமானவர் ஆவார். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கும் காரணத்தினால் நான் முழு விருட்சத்தின் முதல் இடை கடையை அறிந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். இந்த முழு கல்ப மரத்தினுடைய விதையாக இருக்கிறதனுடைய காரணமாக இந்த முழு மரத்தினுடைய விஷயங்கள் அனைத்தையுமே எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு பாபா. நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து சிறந்த தேவதையாக ஆக வந்துள்ளீர்கள். அதாவது பிரஷ்டாச்சார நிலையிலிருந்து சிரேஷ்டாச்சாரிகளாக ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த நாடகம் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முடிவென்பதே இல்லை. தந்தை வருகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் மூலவதனத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆவார்கள். ஆத்ம நிலையில் பார்க்கும்போது எல்லாருமே சகோதரர்கள் தான். அனைவரும் அந்த ஒரு தந்தையை நினைவு செய்கிறார்கள். துக்கத்தில் அனைவருமே நினைவு செய்கிறார்கள். சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. இந்த ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கிறது. இங்குதான் நினைவு செய்கிறார்கள். எனவே தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஆவார். அவருக்குத்தான் மகிமை உள்ளது. இந்த ஞானத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு உழைப்பு உள்ளது. ராம் ராம் என்று ஜபிக்கையில் புல்லரித்து போய்விடுகிறது. இவை அனைத்துமே பக்தி மார்க்கம் ஆகும். இந்த சூரியன், சந்திரன் ஆகியவை வெளிச்சம் தரக்கூடியவையாக இருக்கிறது. இவைகள் தேவதைகளா என்ன? அதாவது பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் சூரியன், சந்திரன் எல்லாமே தேவதைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, உண்மையான தேவதைகள் யார் அப்படின்னா நீங்கள் தான். உண்மையில் ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள். இந்த விஷயத்தினுடைய மகிமை தான் உலகத்தில் இருக்கே தவிர மற்றபடி அந்த வெளிச்சத்தை காட்டக்கூடிய சூரியன், சந்திரனுக்கு தேவதைகள்னு சொல்ல முடியாது, மகிமையும் இல்லை. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த கடைசி 84வது பிறவியில் எந்த ஒரு பாவ செயலும் செய்யக்கூடாது. புண்ணிய ஆத்மா ஆவதற்கான முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். முழுமையாக தூய்மையும் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தங்களுடைய புத்தியை தங்க புத்தியாக ஆக்குவதற்காக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம உணர்வு உடையவராக ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், பழைய சம்ஸ்காரங்கள் மற்றும் தடைகளிலிருந்து முக்தி பெறக்கூடிய எப்பொழுதும் சக்திகளில் நிறைந்தவர் ஆகுங்கள். எந்த ஒரு விதமான தடைகளிலிருந்தும், பலகீனங்களிலிருந்தும் அல்லது பழைய சம்ஸ்காரங்களிலிருந்தும் விடுதலை பெற விரும்புகிறீர்கள், அதாவது முக்தி அடைய விரும்புகிறீர்கள் என்றால் சக்தியை தாரணை செய்யுங்கள். அதாவது அலங்கரிக்கப்பட்ட ரூபமாக இருங்கள். யார் எப்பொழுதும் அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் வருங்காலத்தில் விஷ்ணு வம்சத்தினர் ஆகிறார்கள். ஆனால் இப்பொழுது வைஷ்ணவர் ஆகிவிடுகிறார்கள். அவர்களை எந்த ஒரு தமோகுண சங்கல்பம் அல்லது சம்ஸ்காரம் தீண்ட முடியாது. அவர்கள் பழைய உலகம் அல்லது உலகத்தின் எந்த ஒரு பொருட்கள் அல்லது மனிதர்களிடமிருந்தும் சுலபமாகவே ஒதுங்கி விடுகிறார்கள்.
தூய்மையாக இருக்கிறவங்கள பாபா சொல்கிறாங்க. அவர்களை காரணமோ அக்காரணமோ, அதாவது காரணம் இருக்கிறதோ இல்லையோ, எதுவுமே தீண்ட முடியாது. ஸ்லோகன்: ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலிலும் சமநிலை கொண்டிருப்பதுதான் அவர் அனைவரிடமும் ஆசிகள் பெறுவதற்கான சாதனமாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. எப்படி 2 நண்பர்கள் இருக்கிறார்கள், தங்களுக்குள் நட்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கிடையில் யாராவது அவர்களது நிந்தனை செய்ய வருகிறார் என்றால் அவர் மற்றவரது உணர்வை மாற்றிவிடுகிறார். எங்கு நிச்சயம் இருக்கிறதோ அங்கு வார்த்தைகளின் உணர்வு மாறி சாதாரண விஷயமாகி விடுகிறது. எனவே ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மையை பாருங்கள். அப்பொழுது அநேகராக இருந்தாலும் ஒன்று என்று தென்படுவீர்கள். ஒரு வழியின் ஒற்றுமையின் கூட்டமைப்பு ஆகிவிடும். யாராவது ஒருவர் பற்றிய நிந்தனையின் விஷயங்கள் கூறினார்கள் என்றால் அதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக சொல்பவர்களுடைய ரூபத்தை பரிவர்த்தனை செய்து விடுங்கள். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை உடையவர்களாகவும் நட்பு உடையவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.